டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேரோட நியூராலஜிஸ்ட் மற்றும் மூவ்மெண்ட் டிசார்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த ஹைப்பர்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ ஸ்லோ ஆகுறது அப்படின்னு அந்த ஒரு விஷயம் சொன்னீங்களா சார்? இப்போ அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏஜ் ஃபேக்டர் ஒரு ரீசனாக இருக்கலாம், ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் நிறைய லைக் அனிமியா, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஈவன் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வேணாலும் இந்த ஒரு டிசீஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? பார்க்கின்சன் பொறுத்த வரைக்கும் முந்தி வந்து வயசானவங்களுக்கு தான் வரும், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு ரொம்ப வருஷம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட்டு விஞ்ஞானம் முன்னேற சின்ன வயசுலேயும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது, என்ன கவனம் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து 70-80 வயசு வரைக்கும் பார்க்கின்சன் வரதை நாங்கள் பார்த்துருக்கோம், பேஷண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து அந்த பாதிப்புகள் எப்படி வேணா இருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, அவங்க மிச்சவங்க மாதிரி இல்லை, ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னு யோசித்தாலே இது இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்கலாமான்னு யோசிப்போம். ஸோ அந்த டைமில் அந்த நடை வந்து ஸ்லோவாக இருக்குது, மிச்சவங்க மாதிரி பண்ண முடியல, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கிளம்ஸியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, எதுனாலும் டக்குன்னு போட்டுடுறாங்க, ஒரு வேகமாக பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த வயசில் வேணால் வரலாம். ஸோ அது யங் ஆன்செட் பிடி, ஜூனைல் ஆன்செட் பிடி, இன்ஃபென்ட் ஆன்செட் பிடி வரைக்கும் இப்போ ஆயிடுச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து மூதாட்டிய வரைக்கும் யாருக்கு வேணாலும் இந்த பார்க்கின்சன் வியாதி வரலாம். காரணங்கள் மட்டுமே வேறுபடும். ஸோ 60-70% பார்க்கின்சன் நோய் இருக்கவங்களுக்கு வந்து காரணம்னு கிடையாது, இதனால வந்துச்சுங்கிற இடியோபத்திக்குன்னு சொல்லலாம். அதாவது காரணம் என்னன்னு தெரியாது, அதுதான் அர்த்தம். இடியோபத்திக்னா என்னன்னு தெரியாதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ அது காரணம் தெரியாது, கண்டுபிடிக்கவும் இயலாது. நம்ம டெஸ்ட் பண்ணாலும் இன்னும் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது பிரச்சனை என்னன்னு தெரியும் நமக்கு. பிரச்சனை வந்து மூளையில் வந்து ஒரு ரசாயனம், அதாவது டோபமைன் ரசாயனம். இப்போ நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா சுகர், அதாவது டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸில் வந்து இன்சுலின்கிற ரசாயனம் கம்மியாக இருக்குது. ஸோ அது கம்மியாக இருக்க போய் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு சரி பண்ணுறதுக்கு மாத்திரையை கொடுப்போம். அந்த இன்சுலின் அதிகமாக்க மாத்திரைகளையோ ஊசியாலேயோ கொடுத்து சரி பண்ணுவோம். அதே மாதிரி தான் பார்க்கின்சனில் இந்த டோபமைன்கிற ரசாயனம் கம்மியாக இருக்குது மூளையில். அது இல்லாதனால அந்த மூளையில் அந்த சில இடங்கள் ஒழுங்காக செயல்படாதனால அந்த அசைவுகள் கம்மியாகுது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு மாத்திரைகளோ ஊசிகளோ சில டைம்ஸ் ஆப்ரேஷனோ அறுவை சிகிச்சையோ செய்ய வேண்டியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுதான் பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த டோபமைன்கிறது கம்மியாகுது. அதுக்கு காரணம் என்னன்னா அது டீஜென்ரேஷன் சொல்லுவோம், அதாவது மூளை வந்து சுருங்குது. ஸோ மூளையில் இருக்க சில இடங்கள் வந்து செயலிழந்து போகுது, சில அணுக்கள் வந்து செயலிழந்து போகுது. ஸோ இது வந்து வயசாகும் போது நிறைய நடக்கும். வயசாகிறத மீறி வேகமாக குறையும் போது தான் பிரச்சனைகள் சீக்கிரமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சின்ன கொஞ்சம் ஏர்லியராகவே வருது, ஒரு 50 வயசுல 40 வயசுலாம் வர ஆரம்பிச்சதுன்னா வேற காரணங்கள் இருக்கலாமோன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். அதில் முக்கியமானது வந்து நம்ம மரபணு பிரச்சனைகள், அதாவது ஜெனட்டிக் காரணங்கள். ஸோ குடும்பத்தில் வேற யாருக்கும் இருக்கா, இல்லை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கலாம், ஜெனட்டிக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். அதுவும் வந்து 30 வயசுக்குலாம் வருது அப்படின்னா ஜெனட்டிக்காக இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும். அந்த மீறி பார்க்கின்சன் மாதிரியான வியாதிகள் வரலாம். அதாவது பார்க்கின்சன் இல்லாமலும் பார்க்கின்சன் மாதிரி ஸ்லோவாக இருக்கலாம், கை நடுக்கம் இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்படலாம். அதுக்கு காரணங்கள் வந்து பாதி நேரம் வந்து மாத்திரையின் சைடு எஃபெக்ட்ஸோ, இப்போ வந்து இந்த ட்ரக்ஸ் யூசேஜ் அதனால பாதிப்புகள்லையும் இந்த மூளை பாதிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ அது எல்லாமே வந்து யூஸ்வலாக அதான் அந்த காரணம் மாறுபடுறதுனால எந்த வயசில் வேணால் இது வரலாம். இப்போ மூளை காய்ச்சலால் கூட வரலாம். ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ்னு வைரஸ் இருக்குது. ஸோ அது வந்து சின்ன வயசு குழந்தைகள்லேருந்து யாருக்கு வேணால் பாதிக்கலாம். ஸோ மூளை காய்ச்சல் வந்துட்டு போனாலும் பார்க்கின்சன் நோய் மாதிரி வரலாம். டெங்குல வரது பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக கோவிட் வந்துட்டு போனதுக்கப்புறம், கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போனதுக்கப்புறமும் பார்க்கின்சன் நோய் மாதிரியான தன்மைகள் உள்ளதை கவனிச்சிருக்கோம் நாங்கள். இப்போ இது குழந்தைங்களுக்கு வரலான்னு சொல்லுவீங்க சார். ஸோ இதுக்கும் அந்த அவங்களோட அந்த ஜென்ரல் க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கா சார்? ஜென்ரல் க்ரோத் டெவலப்மெண்ட் பாதிக்கலாம், அதாவது நார்மலாக இருக்கணும். பட் அதான் சொன்னீங்க, அதோட தன்மையை பொறுத்து இருக்கு, எதனால வந்ததுங்கிற பொறுத்து இருக்கு. மூளைக்காய்ச்சல், சின்ன வயசு மூளைக்காய்ச்சல் பாதிப்புனால பார்க்கின்சன் மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படின்னா மூளையில விச்ச இடங்களும் பாதிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட வளர்ச்சியில பாதிப்புகள் ஏற்படலாம். மரபணு பிரச்சனையிலுமே தன்மைகள் நிறைய இருக்கு. சில பாதிப்புகள், சில ஜெனட்டிக் பிரச்சனைகள் வந்து வெறும் பார்க்கின்சன் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சில தன்மைகள் வந்து நிறைய பாதிப்புகள் உடம்புல மிச்ச இடங்களையும் பாதிக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க வளர்ச்சி இன்னும் பாதிப்பு ஏற்படும், இன்னும் கஷ்டங்கள் ஏற்படலாம். இப்போ ரொம்ப காமனாக சொல்றது வில்சன் ஒரு நோய் சொல்லுவோம், வில்சன் நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து காப்பர் ரசாயனம் வந்து அதிகமாக உடம்புல இருக்கு, அதனால வருது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மூளையை பாதிக்கும், லிவரை பாதிக்கும். ஸோ கல்லீரலை பாதிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் பிரச்சனைகள் நிறையா வரும். ஜாண்டிஸ் வரலாம், அதோட பிரச்சனைகள் நிறையா வரலாம்.
ஸோ இந்த மாதிரி வளர்ச்சியில் வந்து பிரச்சனைகள் இதோட சேர்ந்த விஷயங்களாக வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. ஸோ எப்பயுமே அந்த தன்மை என்ன காரணமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு நம்ம எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? பார்க்கின்சனுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சதுலேருந்து, அதாவது வியாதி இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது எது கிளினிக்கல் டயக்னோசிஸ். அதாவது எப்படி கண்டுபிடிப்பாங்க, டெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் கிடையாது. பார்க்கின்சனுக்கு முக்கியமாக ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது வந்து அந்த ஒரு நியூராலஜிஸ்ட், ஒருத்தர் நரம்பியல் நிபுணர் உங்களை பார்த்து பார்க்கின்சன் இருக்கலாம் அப்படிங்கிறது தோண்டி அந்த அவங்களோட தன்மைகளோ அவங்களுக்கு இருக்க பிரச்சனையும் சேர்த்து பார்க்கும்போது பார்க்கின்சனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி தான் ஆரம்பிக்கும். கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரே ஒரு டெஸ்ட் தான் சொல்லுவோம். அது ஒரு ஸ்கேன் ஒன்று, அது எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெரியாது. ஸோ அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த டாட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கேன். அது நம்ம எம்ஜிஎம்ல இருக்குது, நாங்கள் பண்ணுறோம். அது கன்ஃபர்மேஷனுக்கு அதை பண்ணுறோம். எல்லாருக்கும் பண்ணுறது இல்லை. அது ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது, பார்க்கின்சனாக தான் இருக்குன்னா நாங்கள் பண்ணுறது கிடையாது. டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஸ்கேனை பண்ணுவோம். ஸோ அது கன்ஃபர்மேஷன் ஸ்கேன். பட் அதுக்கு மேலே வைத்தியம் வந்து மாத்திரைகள் தான். சொன்ன மாதிரி அந்த டோப்மின்ங்கிற ரசாயனத்தை சரி பண்ணுறதுக்கு மாத்திரைகளில் மேனேஜ் பண்ணுவோம். அது மாத்திரைகள் வந்து வருஷக்கணக்கில், சில பேர்லாம் வந்து 15 வருஷம் 20 வருஷம் கூட மாத்திரையில் நல்லாவே இருப்பாங்க. மாத்திரை போட்டு மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன ரொம்ப நாள் போடும்போது மாத்திரைக்கோட பிரச்சனைகள், அதோட சைடு எஃபெக்ட் அப்படி இதுன்னு வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வருது, ஒரு வியாதி வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ வந்து ஆப்ரேஷன், அதாவது அறுவை சிகிச்சை செய்ய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அறுவை சிகிச்சைகளும் இங்கே நாங்கள் வழங்குறோம், எம்ஜிஎம்ல வழங்குறோம். அதுக்கு 2-3 டைப் இருக்குது. அது ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிற மாதிரி மூளையில் ஒரு பேஸ் மேக்கர், சிம்பிளாக சொல்லணும் டிபிஎஸ்ன்னு சொல்லுவோம், டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன். உள்ள சின்ன சிப்பு மாதிரி வச்சு அதை உள்ளுக்குள்ளே கரண்ட்டு கொடுத்து அது செய்ய வேண்டிய வேலையை, அது மாத்திரை செய்ய வேண்டிய வேலையை கரண்ட் வழியாக செஞ்சு, ஸோ பிரச்சனை இல்லாமல் அதை கரெக்டாக எங்கே தேவையோ அங்கே மட்டும் அதை பயனளிக்கிற மாதிரி செய்கிறது. ஸோ இது வந்து இப்போ எம்ஜிஎம்ல செஞ்சுட்டு இருக்கோம், நல்லாவே செஞ்சுட்டு இருக்கோம், நல்ல பெனிஃபிட்ஸோட வந்துட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ நம்ம வந்து வெர்டிகோ பற்றி பேசும்போது மைக்ரேன் பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இப்போ மைக்ரேனில் வந்து அந்த ஒற்றை தலைவலி அப்படின்றது வந்து இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது அந்த காது, நெக்கு, ஷோல்டர் வரைக்கும் ஒரு அந்த பெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன சார்? அது ஆக்சுவலி வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமா, இல்லை அதை வந்து எப்படி க்யூர் பண்ணலாமா? இப்போ நான் முதல் விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் கடைசியாக கேட்ட விஷயம் மைக்ரேனுங்கிறது டேஞ்சரஸான்னு கேட்டீங்க. மைக்ரேன் டேஞ்சரஸான்னு கேட்டிங்கன்னா உயிருக்கு ஆபத்து வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. மைக்ரேன்லேருந்து உயிர் இழக்கிறாங்க அப்படின்னா எப்படின்னா வலி தாங்க முடியாமல் சூசைட் அந்த மாதிரி போனால் ஒழிய ரொம்ப கம்மி. அதில் பெயின் வருமா? பெயின் வந்து பயங்கரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, தாங்க முடியாத அளவுக்கு பெயின் வர வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதில் வந்து ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது அதுலேயும் மரபணுனால வர மைக்ரேன் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதில் வந்து பாதிப்புகள் நிறையா இருக்கலாம், கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயங்களாக வரலாம். பட் மைக்ரேனோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு நாள் உங்களால் வேலையே செய்ய முடியாமல் இருக்கும். எனக்கு வலியால் தவிக்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். என்னால் அன்றைக்கி ஒரு வேலை செய்ய முடியாது, நான் படுத்தே இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற நிலைமை இருக்கும். ஸோ வந்து இங்கிலீஷ் சொல்லுவாங்க லாஸ் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். ஸோ வந்து நீ ஒரு செயலை ஒரு நாள் வேலைக்கு போக முடியாது, வீட்டில் இருக்க வேலை எதுவும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். அதுதான் வந்து மைக்ரேனோட பெரிய பிரச்சனையே. ஸோ அதுக்காக தான் வைத்தியம் பண்ணுறோம். இது வந்து உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால வைத்தியம் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி வந்து உங்களோட செயல்பட முடியாத அளவுக்கு அது வந்து பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அதுக்கு வந்து வைத்தியம் பண்ணுறது. இப்போ மைக்ரைனுங்கிறது நீங்கள் கேட்டிங்க, இந்த தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் வலிக்குது. ஆமாம், இது எல்லாமே வந்து மைக்ரைனஸ் ஜோன்னு சொல்லுவோம். உச்சந்தலையிலேருந்து தோள்பட்டை வரைக்கும் எங்கே வேணால் வலி இருக்கலாம். கழுத்து வலி கூட மைக்ரைனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது நிறைய வந்து கழுத்து வலி அப்படின்னு சொல்லி அதான் சொன்னேன். நம்ம ஊரில் வந்து 40 வயசுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கனாலே டிஸ்க் பிரச்சனை இருக்கும். ஸோ என்ன ஆகும், கழுத்து வலி உங்கள் டிஸ்க்குனால தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு போயிடும் வைத்தியம். நிறைய நாள் வந்து அது இருந்துகிட்டே இருக்குது, கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சுற்றி பேஷண்ட் வருவாங்க. அப்புறம் கேட்டால் தெரியும், கழுத்தோட சேர்ந்து லேசாக மேலே தலையும் பின்னாடியும் வலிக்குது அப்படின்னு. அவங்க வந்து அந்த டிஸ்க்கு தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் தீவிரமாக விசாரிக்கும் போது தான் தெரியும் மைக்ரேனோட எல்லா தன்மைகளும் உங்களுக்கு இருக்கும். அது என்ன இவ்வளோ நாள் வந்து வேற விஷயம், அதை ட்ராக் மாறி போயிருப்பாங்க, அதனால வைத்தியம் ஒழுங்காக நடந்திருக்காது. ஸோ மைக்ரேனை வந்து காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து அந்த கரண்ட் போகிறதோ ரத்த ஓட்டத்துலேயும் சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுனால விஷயம். மூளையில் வந்து உங்களுக்கு வலி அப்படிங்கிறத வந்து சில ஏரியாவில் தெரியணும். இந்த ஏரியாவில் வந்து வலிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னா அது தெரியும். அது வந்து தானாகவே ஓவராக வேலை பார்த்து இங்கே வலிக்குது அப்படின்னு அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே அடிபட்டுச்சுன்னா உங்கள் வலி, இங்கே அடியோட வலி வந்து உள்ளே உழணும். நீங்கள் அப்போ தான் இங்கே அடிபட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வலிக்குது, என்னமோ ஆயிருக்கு எனக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எதுவுமே ஆகாமல் உள்ளே வந்து அந்த ஃபீலிங் வருது. ஸோ வந்து அந்த மாதிரி அந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல இரிட்டேஷனோ
ஒரு வீக்கமோ இன்ஃப்ளமேஷனோ ஆகும்போது தான் இந்த மைக்ரேங்கிற விஷயம் வரும். அதுக்கு காரணங்கள் 2-3 தியரிஸ் இருக்குது. அது உலக லெவலில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு. ஸோ அது வந்து அந்த வைத்தியம் வந்து நல்லாவே எஃபெக்டிவாகவே இருக்கும். அதுக்கு தலைவலிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மாத்திரைகள் போடுறதும், அதுக்கு இப்போ நம்ம எல்லாரும் கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து ஒரு சாரிடான் மாத்திரை போட்டேன் அப்படின்னு பேரஸ்டமால் போட்டேன் சரியாயிடுச்சுன்னு. அது வந்து லேஸ் லெவலில் அது மைல்டாக இருக்கும்போது. இதுவே சில பேருக்கு ரொம்ப அதிகமாகி மாத்திரை போட்டால் கேட்கல, இதுக்கு மேலே மாத்திரை போட்டாலும் கேட்கல, இன்னும் ஸ்ட்ராங்கான பெயின் கில்லர் போட்டாலும் கேட்கல அப்படின்னு இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக மைக்ரேனுக்காகவே சில மாத்திரைகள்னு இருக்குது. ஏன்னா மைல்டு மாத்திரை கேட்கும், லேசாக இருக்கும் போது எல்லா மாத்திரையும் கேட்கும் உங்களுக்கு. பட் ரொம்ப சிவியரான மைக்ரேன், அதாவது வலி ஜாஸ்தியாக இருக்கும் போது இது வந்து அந்த மாத்திரை கேட்காம அந்த உள்ள என்ன காரணமோ அதை மட்டும் அட்ரஸ் பண்ணுற மாத்திரைகள் மட்டுமே கேட்கும். அதை சில ட்ரிப்டான்ஸ்ன்னு சொல்லுவோம், டிட்டான்ஸ், அதை தவிர ஜிப்பான்ஸ், 3 குரூப்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்த விஷயங்கள், கொஞ்சம் விலை உயர்ந்த விஷயங்கள். ஸோ இப்போ ஆனால் வந்து இதுக்கு இந்த மாதிரி ரொம்ப மோசமான தலைவலி இருக்கவங்களுக்கு அதுதான் தீர்வாக இருக்குது. ஓகே சார். இப்போ மைக்ரேன் வந்து எதனால அந்த ஆரிஜின்னு சொல்லுவாங்கல்ல, எதனால ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கலாம் சார்? அதுக்கு காரணம், அதாவது இதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம்னு அது கிடையாது. மைக்ரேனுக்கு ஸ்பெசிஃபிக் காரணம்னு கிடையாது, வரும். அது வந்து ஆனால் இது வந்தவங்களுக்கு வைத்தியம் பண்ணால் சரியாகும். அது ஒருத்தருக்கும் ஆனால் ஒருத்தர் மாறும். அதாவது சில பேருக்கு வந்து வரும் தானாகவே கொஞ்ச நாளில் சரியாகும். சில பேர் வருஷக்கணக்கில் தலைவலியோடு இருந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அப்பப்போ வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலைவலி வரும், அதுக்கப்புறம் வலியே இருக்காது, திடீர்னு பார்த்தா ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி தலைவலி வந்துச்சு அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப ரேராக வரும். மைக்ரேன் வர தன்மைகள் நம்ம நிறைய எல்லாருக்குமே இருக்கும். அது யாருக்கு வந்து இந்த சென்சிட்டிவிட்டி அப்படியே அந்த வலியோட உணர்ற தன்மை யாருக்கு அதிகமாக இருக்கோ சீக்கிரமாக மைக்ரேன் வர வாய்ப்புகள் உண்டு, அவ்வளோதான். ஸோ இப்போ அதுக்கு அதான் அடிப்படை காரணம்னு கிடையாது, பட் அதுக்கு ட்ரிகர்னு உண்டு. அதாவது அது வரதுக்கு இப்போது மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கே வலி வந்துச்சுங்கிறதுக்கு காரணங்கள் இருக்கலாம். இப்போ வந்து எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து வெயிலில் போனேன்னா எனக்கு தலைவலி வரும், வெயில் ரொம்ப நேரம் வெயிலில் நின்றுட்டு இருந்தேன்னா தலைவலி வரும். சில பேருக்கு வந்து ஒழுங்காக தூங்கலைன்னா தலைவலி வரும், தண்ணி குடிக்காமல் இருந்தாங்கன்னா தலைவலி வரும், சில பேர் டைமுக்கு சாப்பிடலைன்னா தலைவலி வரும், சில பேருக்கு சாக்லேட் சாப்பிட்டா வரும், சீஸ் சாப்பிட்டா வரும், காஃபி குடிச்சா வருதுன்னுவாங்க. அதே வந்து ஆப்போசிட்டில் சில பேர் எனக்கு தலைவலி வந்தால் காஃபி குடிச்சா சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கும் அந்த இது என்ன காரணம், எதனால அப்போ இருக்க தலைவலி ஏன் ஆரம்பிச்சதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு தடவை உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி 5 தடவை ஏன் தலைவலி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு யோசிச்சேன், ஏதாவது ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் அதனால ரொம்ப இந்த மாதிரி என்னன்னே தெரில அப்படின்னு சொன்னாங்கன்னா மைக்ரேன் டைரின்னு ஒன்று வைக்க சொல்லுவோம். இப்போலாம் வலி வந்துச்சு, இது முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு எழுதுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதனால தான் வருதுன்னு. நிறைய பேர் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, எனக்கு வந்து மாதவிடை வரும்போது வருது, எனக்கு வந்து தலை குடிச்சு ஈரத்தோட விட்டுட்டேன்னா அப்போ தலைவலி வருது. அது வந்து காமனாக நடக்குது, அதுவும் இன்னும் காமனான ஒரு ட்ரிகர் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே இந்த மைக்ரேன் வரதை தடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே. பட் அதை மீறியும் சில பேருக்கு வரலாம். ரொம்ப சிவியராக வியாதி இருக்கவங்களுக்கு வந்து காரணமே அது ரொம்ப ஆப்வியஸ் ட்ரிகரே இல்லாமல் வலி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கான வைத்தியங்கிறத நம்ம செய்ய வேண்டியிருக்கும்.